தமிழ் சொந்தங்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த காணொளி வாயிலா என்ன சொல்றோம் அப்படின்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கி இருந்தாங்க. நாடும் நமதே, 40ம் நமதே என்ற திமுக திராவிட மாடலுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை திமுகவிற்கு தேடி கொடுத்த என் உயிரினும் மேலான என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் 8 கோடி தமிழர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் பாராளுமன்ற வேட்பாளராக திரு சசிகாந்த் செந்தில் IAS அவர்கள் களமிறங்கி இருந்தார். அவருக்காக சூறாவளி பிரச்சாரத்தில் நான் ஈடுபட்டிருந்தேன். ஒரு சூறாவளி பிரச்சாரம் செய்து முடித்த ஒரே காரணத்தினால் தமிழக மக்கள் அனைவரும், திருவள்ளுவர் பாராளுமன்ற மக்கள் குறிப்பாக, அதாவது பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் 5,72,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து ஒரு வரலாற்று சாதனை தேடி தந்த திருவள்ளுவர் பாராளுமன்ற மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மகத்தான வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் நலனுக்கு எதிராக எந்த ஒரு ஆட்சி தலைவனும் எந்த ஒரு கட்சி கொள்கைகளையும் உருவாக்க நினைத்தால் அதை வேறறுக்கும் விதமாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு எதிர்குரலாய் நாம் பாடுபடுவது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை தேடி தந்த என்னுடைய தமிழக மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திருவள்ளுவர் பாராளுமன்றத்தில் என்னோட நண்பர் திரு சசிகாந்த் செந்தில் IAS அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்த எனது அனைத்து உள்ளங்களுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், காங்கிரசின் அனைத்து தலைவர்களுக்கும், கூட்டணி கட்சி கழக உடன்பிறப்புகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.